மும்மூர்த்திகளை சோதிக்க முனிவர் பிருகு சென்றபோது அவர் விஷ்ணுவின் மார்பில் உதைத்தார். அது லட்சுமி தேவியின் புனிதமான இருக்கை என்பதால் லட்சுமி தேவி மனம் வருந்தி ஒரு வார்த்தை கூட பேசாமல் வைகுண்டத்தை விட்டு புறப்பட்டார். இதனால் இதயம் உடைந்த விஷ்ணு ஸ்ரீனிவாசன் வடிவம் எடுத்து பூமிக்கு வந்து சேஷாச்சலம் மலைகளில் தவம் செய்யத் தொடங்கினார். விஷ்ணு உலகை விட்டுச் சென்றால் யார் அதை பாதுகாப்பார்கள் என்று கவலைப்பட்ட தேவர்கள் ஒரு உபாயம் செய்தனர். பிரம்மா ஒரு பசுவாகவும் சிவன் ஒரு கன்றாகவும் மாறி சோழ மன்னனுக்கு தெரியாமல் ரகசியமாக அந்த பசுவின் பாலை ஸ்ரீனிவாசனுக்கு வழங்கினர். ஒருநாள் பசு மேய்க்கும் இடையன் அதை பார்த்து பசுவை அடித்தபோது அந்த காயம் ஸ்ரீனிவாசன் மீது விழுந்தது. அப்போது அவர் தன் உண்மையான வடிவத்தைக் காட்டி அறியாத நிலையிலும் பொறுப்பாளி ஆக்கப்பட்டு அந்த மன்னனை மனிதனாக பிறக்கும்படி சபித்தார். அந்த மன்னனே பின்னர் ஆகாச ராஜாவாக பிறந்தார். அவருடைய மகள் பத்மாவதி தேவி லட்சுமி தேவியின் பூமியில் உள்ள வடிவம் ஆவார். ஸ்ரீனிவாசன் பத்மாவதியைச் சந்தித்து இருவரும் காதல் கொண்டு தேவர்களின் ஆசியுடன் திருமணம் செய்து கொண்டனர். திருமணத்திற்குப் பிறகு ஸ்ரீனிவாசன் வைகுண்டத்திற்கு திரும்பாமல் கலியுகத்தில் பக்தர்களை காக்கும் வெங்கடேஸ்வர சுவாமியாக திருமலையில் தங்கினார். இந்த திருமணம் நடக்க அவர் செல்வத்தின் அதிபதியான குபேரனிடமிருந்து பிரபஞ்ச வரலாற்றிலேயே மிகப்பெரிய கடனை வாங்கினார். திருமலையில் பக்தர்களை காக்கும் வெங்கடேஸ்வர சுவாமி விஷ்ணுவின் பூமிக்குரிய வடிவம் எப்படி வந்தடைந்தார் என்ற கதை இது.